சிலரது உடல் தோற்றத்தை பார்த்தால் அவர்கள் எலும்பும் தோலுமாக காணப்படுவார்கள். உங்கள் உடல் எடையை அதிகரிக்க சிறந்த உணவுகள் எவை என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதில் முக்கியமாக இந்த உணவுப் பொருட்களை பொறுத்தவரையில் ஹெல்த்தியான உணவுகளை நீங்கள் எவ்வாறு தெரிவு செய்வது என்பதை முக்கியமாக நாங்கள் இதில் தர இருக்கிறோம். வெயிட் லாஸ் சம்பந்தமாக பல வகையான வெயிட் பிளான்ஸ்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எவ்வாறு உடல் எடையை அதிகரித்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக வீடியோக்கள் காண்பது மிகவும் அரிது. ஆகவே அந்த குறையை உங்களுக்கு போக்கும் நோக்குடன் இந்த வீடியோவை வெளியிடுகிறோம். இதனை முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். ஏன் ஒருவருடைய உடல் எடை குறைவடைந்து காணப்படுகிறது என்பதற்கு பல காரணங்கள் காணப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான அளவை விட குறைவாக உண்பதால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. மற்றது அது மாத்திரமல்ல, சில வகையான மருத்துவ காரணங்களாலும் சில வகையான நோய்கள் காணப்படுவதனாலும் இந்த பிரச்சனை காணப்படுகிற சிலரில். அதற்காக 3 நேரம் நீங்கள் சாப்பிடும்போது மிக அதிகமாக சாப்பிடுங்கன்னு நாங்கள் சொல்ல வரலை. அவ்வாறு நீங்கள் செய்வீர்களானால் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இவ்வாறானவர்கள் குறைந்தது 5 அல்லது 6 தடவைகள் ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டும். அதில் முக்கியமாக அதிகமாக புரோட்டீன் புரதச்சத்து அதிகமான உணவுகளும் ஃபெட் என்று சொல்லக்கூடிய கொழுப்புத்தன்மையான உணவுகளும் அதிகமாக உண்ண வேண்டும். மற்றது அதனுடன் சேர்ந்து ஹை கலோரி கூடுதலாக சக்தியை தரக்கூடிய ஸ்நாக்ஸ் வகைகள் சாப்பிடணும், இடை உணவுகள். இவ்வாறு உண்ணும் போது இயற்கையாகவே உங்களது வெயிட் அதிகரிக்கும். சிலர் என்ன செய்வாங்க, தங்களது உடல் நிறையை கூட்டிக் கொள்வதற்காக எத்தனையோ வகையான விட்டமின்கள், சப்ளிமெண்ட்ஸ்கள், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் என்று எத்தனையோ வகையானவை இந்த ஃபார்மசிகளில் காணப்படுகிறது. அதெல்லாம் வாங்கி பாவிப்பார்கள். மற்றது மிகவும் அன்ஹெல்த்தியான உடலுக்கு உகந்தது அல்லாத உணவுப் பொருட்களை மிக அதிகமாக சாப்பிடுவார்கள். அவ்வாறு செய்தால் குயிக்காக பாடி வெயிட் வரும் என்று யோசித்து கொண்டு இதனால் அவர்கள் இறுதியில் சில மருத்துவ பிரச்சனைகளுக்கு உள்ளாக வேண்டி ஏற்படும். நான் வெஜிடேரியன்ஸாக அவர் இருந்தால் அவருக்கு நிறைய புரோட்டீன் வகைகள் சாப்பிடலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவர்களுக்கு மிகவும் அதிகமான பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு முக்கியமாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வகைகள் சோயா மில்க் அவர்களுக்கு மிக நல்லது. மற்றது ஆமண்ட் மில்க் நல்லம், மற்றது கோகனட் மில்க் நல்லம், மற்றது ரைஸ் மில்க், அடுத்தது நட்ஸ் வகைகள், மற்றது சீட் பட்டர்ஸ் இருக்குது. உதாரணமாக பீனட்ஸ் பட்டர், இவ்வாறு டோஃபு நீங்கள் வாங்கலாம். ஒலிவ்ஸ் இருக்குது, நிறைய ஒலிவ் ஆயில்ஸ், மற்றது அவகாடோ, அடுத்தது வெஜிடபிள் ஆயில்ஸ். இவற்றை அவர்கள் அதிகமாக உணவில் சேர்த்து கொள்வதனால் இந்த உடல் எடையை அதிகரித்து கொள்ள முடியும். 1900 அல்லது 2000 கலரி சாதாரணமாக ஒரு அடல்ட்டுக்கு தேவைப்படும். அதைவிட 300 அல்லது 500 கலரிஸ் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களில் உணவுப் பொருட்களில் சகலரும் தன்னங்களது வெயிட்டை அதிகரித்து கொள்ள. நாங்கள் இப்போ பார்ப்போம் எவ்வகையான உணவு வகைகள் நீங்கள் தெரிவு செய்வது நல்லதுண்டு. முதலாவது மில்க். மில்க் இதில் ஹை புரோட்டீன் புரதச்சத்து மிக அதிகமாக காணப்படுகிறது, கால்சியம் காணப்படுகிறது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, நிறைய கொழுப்புத்தன்மை இருக்குது, மற்றது தாது பொருட்கள் மினரல்ஸ் இருக்குது, மற்றது விட்டமின்ஸ் எல்லாம் காணப்படுற ஒரு உணவுப் பொருள். உங்களது மசில்ஸ் அதிகரிக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் இந்த கார்போஹைட்ரேட் உணவை மாத்திரம் நீங்கள் சாப்பிடுவீர்களாக இருந்தால் உங்களோட வயிறு மட்டும்தான் நீங்கள் பெருத்து உங்களோட உடல் எடை கூடும், மற்றது மசில்ஸ் அதிகரிக்காது. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 500 மில்லி லிட்டர்லேருந்து, அதாவது அரை லிட்டர்லேருந்து 600 மில்லி லிட்டர் அளவுக்கு தினசரி நீங்கள் குடித்து வர்றது மிகவும் நல்ல. அதாவது 2 தடவை நீங்கள் எடுக்கலாம். இது இந்த மில்க் 300 ml காலையிலையும் இரவைக்கும் நீங்கள் குடித்து கொள்வது மிக நல்லது. அடுத்தது பார்ப்போம் எங்களது ரைஸ், எங்களோட சோறை எடுத்துக்கொள்வோம். சோறு நல்ல கலரி அதிகமாக உள்ள ஒரு உணவுப் பொருள். ஒரு கப் எடுத்திங்கன்னா 200 கலரிஸ் இருக்குது. அதில்
ஒரு கப்புக்குரிய ரைஸ் எடுத்து அதனுடன் வெவ்வேறான கறி வகைகள் வெஜிடபிள்ஸ்கள் சேர்த்து புரோட்டீன் அதிகமான உணவுகளுடன் சேர்த்து உண்ணலாம். அடுத்து மூன்றாவதாக நாங்கள் தருவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் காணப்படும், புரோட்டீன்ஸ் காணப்படும், கலரிஸும் அதிகமாக காணப்படும். மற்றது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய உடலுக்கு தேவையான எல்லா தாது பொருட்களும் அதில் காணப்படுகிறது. மற்றது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நேச்சுரலான சுகர் அதில் காணப்படுகிறது. அதை என்ன செய்ய வேண்டாம், அது எங்களோட உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து நீங்கள் தனியாக ட்ரோவாகவோ அல்லது அதை வேறு வகையிலையோ நீங்கள் உண்டு கொள்ளலாம். ட்ரை ஃப்ரூட்ஸில் முக்கியமாக ஆமண்ட், வால்நட்ஸ், கேஷ்யூ இந்த நட்ஸுகளும் மிகவும் நல்லது. அடுத்து நாங்கள் பார்க்குறது ரெட் மீட் எடுத்துக்கொள்வோம். ரெட் மீட் என்னக்குள்ள சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய இறைச்சி வகைகள், அதில் கூடுதலாக புரதம் காணப்படும். உங்களோட உடம்பில் உள்ள மசில்ஸ் அளவை அதிகரிக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும். இந்த ரிச் மீட்டில் காணப்படும் லியூசின், கிரியாட்டினின் மற்றது ஏனைய நியூட்ரிஷன்ஸ் வந்து மசில்ஸ் அளவை அதிகரிக்கிறதுக்கு மிக உதவியாக காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஃபெட் இருக்கக்கூடிய பீஃப் டிஷ்ஷஸ் மிக மிக நல்லது. மற்றது ஆட்டிறைச்சி சாப்பிடலாம், நல்லது. மற்றது வேறு ஒட்டகம் அப்படியான இறைச்சிகள் சாப்பிட்றாக்களும் அதையும் சாப்பிட்டு கொள்வது, முயல் இறைச்சி மற்றது இப்படியான மிக நல்லது. மற்றது இதுகள் சில நேரம் அதுகள் கிடைக்காதாக்கள் இப்போ கோழி மற்றது பறவைகள் இறைச்சி சாப்பிடவே மேலும். அடுத்து அஞ்சாவதாக நான் சொல்கிறது ஃபேட்டி அண்ட் ஆயிலி ஃபிஷ். இதில் ரிச்சான காணப்படுகிறது ஃபேட்டி ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதுகள் கூடுதலாக காணப்படுகிறது. இதுவும் எங்களோட உடலில் வெயிட்டை கூட்டுறதுக்கு மிக உதவியாக இருக்கும். மற்ற இதில் ஒமேகா 3 இதில் காணப்படுகிறது. ஒமேகா 3 வந்து வெயிட் அதிகரிக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக உண்ண வேண்டிய ஒரு உணவுப் பொருள். ஒமேகா 3 அதிகமாக காணப்படுகிறது இதில். அடுத்து நாங்கள் ஆறாவதாக பார்க்க போகிறது கூடுதலாக பொட்டேட்டோஸ், கூடுதலாக உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிட்றது. மற்றது சோளம் வகைகள் வெயிட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது மசில்ஸ் அளவை கூட்டுறதுக்கு மிகவும் நல்லது. அடுத்தது நீங்கள் பிரெட் இதில் நீங்கள் சாப்பிடும்போது முக்கியமாக ஹோல் கிரெயின் பிரெட்னு வாங்க, ப்ரௌனிஷ் கலராக இருக்கிறது. அந்த ஒயிட் பிரெட்டை சாப்பிட்றது கூடாது. இது இப்படியானது எடுக்கணும். கூடுதலாக உங்களோட வெயிட்டை அதிகரிக்கும் இந்த ஹோல் கிரெயின் பிரெட் வந்து. இந்த ஹோல் கிரெயின் பிரெட்டோட சேர்த்து முட்டை, இறைச்சி மற்றது சீஸ் போன்ற உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது மிகவும் நல்லது. அடுத்த எட்டாவது உணவு, முக்கியமான உணவு அவகாடோ. அவகாடோ வந்து மிகவும் ஒரு கூடுதல் நல்ல ஃபேட்ஸ் இருக்கிற ஒரு உணவு. அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ்கள் நிறைய காணப்படுகிறது, ஃபைபர்ஸ் நிறைய இருக்கிறது. இதுவும் உங்களோட உடலில் வெயிட்டை அதிகரிக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்தது முட்டையை எடுத்துக்கொண்டு சொல்லணும்னா முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு இரண்டையும் சேர்த்து அது ஒரு நல்ல ஒரு உணவு. மற்றது இதில் நிறைய புரோட்டீன், கால்சியம் மற்றது நிறைய ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதால இதில் இருக்கிற முக்கியமாக முட்டையில் உள்ள எக் யோக், மஞ்சக்கரு வந்து மிகவும் உதவியாக இருக்கும் வெயிட்டை கூட்டுற விஷயத்தில். அடுத்த இறுதியாக நாங்கள் பார்ப்போம். 10வது நான் சொல்ல இருப்பது ஹெல்த்தி ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் அண்டு அவகாடோ ஆயில் இருக்குது, எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஒலிவ் ஆயில் அண்டு இருக்குது. அடுத்தது சன்ஃப்ளவர் ஆயில். இதுகளில் காணப்படுற மற்றது ஃபேட்ஸ் வந்து மிகவும் நல்லது. இவ்வகையான ஆயில்களை வந்து நீங்கள் எடுத்து பொரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படாது. இந்த ஆயில்களை நீங்கள் சாப்பிட்ற சாலட் அதுகளுக்கு கூட சேர்த்து சாப்பிட்டீங்களா மிக நல்ல குணம் கிடைக்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.